लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुह डम्बर चौर्यनिघ्नं विघ्नाद्रि वेद शतधार दुरந்தரம் नः. ஸோ நம்ம வந்து போன கிளாஸ்ல இதோட நிறுத்தினோம். ஏதேபி பாவகாः रूढिशङ्कावहाम् हुतवहाख्याम् वहन्तः तद्गृहे गार्हपत्य पुरोगाः पौरोगव புறம் பௌரோகவ புறம் தததே. ஸோ வந்து இந்த அக்னியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத விவரிச்சார். பிராமணாலெல்லாம் வந்து அழிச்சதுனால ஹவிஸ்பாகம் அப்படிங்கிறது அக்னிக்கு கிடைக்கல. ஸோ அக்னியினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவனுடைய ஒரு சமையல் கட்டுல நன்னா ஒரு சீஃப் ஷெஃப் குக் பண்ற சாப்பாடு அக்னி அக்னி ரூபமாக வந்து அவர் இருக்கார் தினம். சரியா? படிக்கிறா மேல கிம் பகுனா किं बहुना स एष मानुषात् अवमान अवमान அவமான अवमाननम ஆகமிஷ்யதி गमिष्यति इति मन्वान மன்வானः मन्वानः अति மன்வானः மன்வான मन्वानः अति मन्वानः अति रविद्यत्वं चतुरानन वराल लब्ध्वा समुद्धतः सम्प्रति संप्रहार समाक्रांत दिगंत दंतावल दंतकुंत व्रणकिण स्तपुटित वक्षस्थल स्थलकिं मलिनीं वनवारण इव रावण श्रीलोकी किम अभिभवन भवति यानि इति अस्मान् न जातु किंचिदपि जानाति इति. स एषः मानुषात् अवमानम् आगमिष्यति इति अमन्वानः तदितरैः अवध्यत्वं चतुरानन वरात् लब्ध्वा समुद्धतः सम्प्रति संप्रहार समाक्रान्त दिगंत दंतावल दंतकुंत व्रणकिण स्तपुटित वक्षस्थलः स्थलकमलिनीं वनवारण इव रावणः त्रिलोकीम् अभिभवन् भवदीयान् इति अस्मान् जातु किंचिदपि जानाति इति. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த ராவணன் வந்து வேற எப்படி வந்து அந்த ராவணன் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வாயு அடக்கினா, குபேரன் அடக்கினா, அக்னியை அடக்கியிருக்கான், சூரியன் சந்திரன்லாம் அவனுடைய வசத்துக்கு வந்து விடுறா. அதுக்கு என்ன காரணம்ங்கிறது தெரியணும் இல்லையா? சக ராவணக ச ஏஷக ராவணக, அந்த இந்த ராவணனானவன் மானுஷாத்து அவமானனம் ஆகமிஷ்யதி இதி இதி அமன்வானக. மானுஷாத்து அப்படின்னா ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து, சரியா? அந்த மனிதர்கள் கிட்ட இருந்து அவமானனம், அவனுக்கு ஒரு த்ரெட் அப்படிங்கிறது வராது. அதாவது அவமானனம் அப்படின்னா ஒரு பராபவம், ஒரு அவக்ஞா. அந்த அவமானனம் ஆகமிஷ்யதி இது அமன்வானக. மன்வானகனா சம்பாவயத்தின்னு அர்த்தம், ஒரு ஆன்டிசிபேட் பண்றதுன்னு அர்த்தம். அமன்வானக அப்படின்னா அசம்பாவயதி, அவனுக்கு வந்து அசம்பாவயன்னு. அவனை வந்து என்ன அப்படின்னா, மனுஷால வந்து திருணப்பிராயம் புல்லு மாதிரி நினைச்சுட்டு இருந்தான் ராவணன். இப்படிப்பட்ட மானிடர்கள் கிட்ட இருந்து வந்து எனக்கு என்ன வந்து ஒரு இது வந்து தீங்கு வந்து நேர போறது அப்படிங்கிறத நினைச்சுண்டு அவன் வந்து மானுஷாத்து அந்நைகி அவத்தியத்துவம், ராமகதால படிச்சோம் இல்லையா? மனிதர்களை தவிர மத்தவ யாராலையும் கொல்லக்கூடாது அப்படின்னு. ஸோ இட் மீன்ஸ் தட் ஹீ கேன் பி கில்டு பை அ ஹியூமன். ஸோ மானுஷாத்து அவமானனம்னா அவக்ஞா. அந்த அவக்ஞாம் மானுஷாத்து அவமானனம் ஆகமிஷ்யதி இது மனிதர்கிட்டேர்ந்து ஒரு அவக்ஞா, ஒரு அவமானம்ங்கிறது வரக்கூடும்.
வந்துடும் ஃபியூச்சர்ல அப்படிங்கறத அமன்வானக அதை யோசிக்காமையே அதை ஆன்டிசிபேட் பண்ணாமலேயே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தத்து இதரைஹி அவத்தியத்துவம் சதுரானன வராது லப்த்வா. சோ அவன் என்ன வரம் கேட்டான் அப்படின்னா தத்து இதரைஹி தேஷாம் மானுஷேபியா மானுஷாத் தேபியா மானுஷேபியா அந்நத். அந்த தத் இதரைஹி அப்படின்னா அந்த மனிதர்களை தவிர மீதி இருக்கிறவ அவர்களுக்கிட்ட இருந்து அவத்தியத்துவம் அப்படின்னா வத்தியசிய பாவம் வத்தியத்துவம் ந வத்தியத்துவம் அவத்தியத்துவம் இறந்து போகாமல் இருக்கும் தன்மையை சதுரானன வராது லப்த்வா. சதுரானனுங்கிறது பிரம்மா. அந்த பிரம்மா கிட்ட கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு பிரம்மணக வரதானாத்து லப்த்வா, அந்த பிரம்மாவினுடைய வரப்பிரசாதத்தினால வராது லப்த்வா வரால் லப்த்வா தோர்லி இல்லையா. சோ சதுரானன வரால் லப்த்வா சமுத்ததா. சோ வந்து என்ன அவனுக்கு ஒரு உத்தத ஸ்வபாவம், ஹாட்டினஸ்ன்னு சொல்லுவா தெரியுமா, திமிரு அரகன்ஸ். அந்த சமுத்ததா சன்னு சக ராவணா சம்பிரதி இப்பொழுது சம்பிரஹார சமாக்ராந்த திகந்த தந்தாவல தந்த குந்த விரணகீண ஸ்தபுடித வக்ஷஸ்தலா. சோ இந்த பிரதமா விபக்தி இந்த சகாக்கு ராவணனுக்கு அட்ஜெக்டிவா போறது. சம்பிரதி இப்பொழுது, சம்பிரஹாரம் அப்படின்னா யுத்தம்னு அர்த்தம். அந்த யுத்தேன சமாக்ராந்தாக ஆகூதாக யாரு அப்படின்னா திகந்த தந்தாவல. சோ அந்த போருக்கோசரம் கூப்பிடப்பட்ட ஏ திகந்த தந்தாவலாக திக்கஜாக தேஷாம் தந்தாக ஏவ குந்தாக. குந்தான ஈட்டின்னு அர்த்தம், what you call ஸ்பியர் மாதிரி. சோ அந்த குந்தாக அந்த குந்தானாம் அந்த குந்தா அந்த குந்தா குந்தைஹி விரண கீண ஸ்தகுடித வக்ஷஸ்தலக. அந்த ஈட்டிகளினால் விரணானி விரணானி தைஹி ஜாதாக ஏ கிணாகா. கிணாகான உங்களுக்கு அடி, சரியா. அதாவது கிணம் அந்த ஸ்தபுட்டிதம் அப்படின்னா அன்னீவன் அர்த்தம். சோ வந்து என்ன ஆறுது அப்படின்னா இந்த மாதிரி மனிதர்களை தவிர வேற யாராலையும் கொல்லப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வரத்தை பிரம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டதுனால சமுத்ததா ரொம்ப திமிர் பிடிச்சவனான அந்த ராவணன் சம்பிரதி இப்பொழுது போர்க்களத்தினால் சம்பிரஹாரே அப்படின்னா பிரஹாரேன சமாக்ராந்தாக போர்க்களத்தினால் கூப்பிடப்பட்ட அந்த திகந்த தந்தாவல தந்த குந்த விரணகிண ஸ்தபுடித வக்ஷஸ்தலக சன்னு திகந்தாக அப்படின்னா திக்கஜங்கள். அந்த திகந்த தந்தாவலாக அவைகளினுடைய அந்த திக்கஜாக தேசாம் தந்தாக அவைகளினுடைய அந்த டஸ்க் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு குந்தாக ஈட்டி போல இருக்கு. அந்த அந்த ஈட்டிகளினால் வரணம் புண்ணாக்கப்பட்ட அந்த 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 புண்ணாக்கி அந்த புண்ணு ஆறுமோனும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த விரணைகி அந்த விரணானி அந்த விரணைகி ஜாதாக கிணாகா. அந்த விரணத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட கிணம்னா அந்த ட்ரைடு காயப்பட்ட அது அது என்ன சொல்லுவோம், வடு 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 தட்டிடும் அப்படிங்கிற மோனம். சோ அந்த கிணம், அதுக்குதான் கிணம்னு பேரு. சோ வந்து அந்த விரணத்தினால உண்டாக்கப்பட்ட கிணம், அந்த கிணைகி அந்த கிணங்களினால் அந்த இதனால வடுவுனால ஸ்தபுட்டிதம் அவனுடைய சரீரமானது அவனுடைய வக்ஷஸ்தலமானது ஸ்தபுட்டிதா வக்ஷஸ்தலகா எஸ்யசகா. ஸ்தபுட்டிதம் அப்படின்னா அன்னீவன் அசமம், சமம் இல்லாம மேலும் பள்ளமமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கங்க அடிபட்டு இருக்கு, அடிபட்டதுனால அந்த புண்ணு வந்திருக்கு, புண்ணு வந்து ஆறி போயிருக்கு, ஆறி போயிட்டு அங்கேயும் எங்கேயும் மேலும் கீழுமா இருக்கு வக்ஷஸ்தலம். அப்படி இருக்கின்ற வக்ஷஸ்தலக சக ராவணகா ஸ்தலகமலினி வனவாரணக இவ. எப்படி வந்து ஒரு ஸ்தலகமலினி ஒரு ஸ்தல பிரரூட பத்மினி ஸ்தலத்துல ஜலத்துல உண்டான அந்த தாமரையை ஒரு வனவாரணக அப்படின்னா வாரணம்னா யானை, வனவாரணம்னா வன்யகஜகான்னு அர்த்தம். காட்டு யானையா இருந்தது எப்படி வந்து ட்ரபுள் படுத்துமோ, அது என்ன காட்டு நல்ல யானைக்கே எடுத்தோம், காட்டு யானை கேட்கவே வேணாம், அந்த ஸ்தலகமலின்னு பேச்சு எடுத்துரும். அது போல ராவணக. சோ இந்த வனவாரணக யாருன்னா வன்யகஜக ராவணக. ஸ்தலகமலினிங்கிறது யாரு அப்படின்னா இந்த திரிலோகி, இந்த உலகத்தையும் திரயாணாம் லோகானாம் சமாஹாரக திரிலோகி தாம் திரிலோகி அப்படின்னுட்டு
த்விதியா விபக்தியில வருது. சோ அந்த திரிலோகீம், அந்த மூன்று உலகத்தையும் அபிபவன்னு அப்படின்னா கீழே தள்ளி கொண்டு பீடையன்னு அவளை டார்ச்சர் பண்ணிண்டு பவதியானு இது அஸ்மானு ந ஜாது கிஞ்சித்து ஜானாதி இது. சோ பவதியானு உன்னை சேர்ந்தவர்கள் அஸ்மானு தேவர்கள் ஜாது கதாபி ந கிஞ்சிதபி ஜானாதி ந கிமபி மன்யதே அஸ்மானு. சோ என்ன அப்படின்னா எங்களை உன்னை சேர்ந்தவான்னு தெரியாம எங்களையும் அவன் டார்ச்சர் பண்றான் இந்த திரிலோகத்தோட சேர்ந்து. சரியா இருக்கா? சோ சஹா ஏஷா, இந்த ராவணனானவன், அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா மானுஷாத்து அவமானம் ஆகமிஷ்யதி இது அமன்வானः சஹ ராவணः तदितरैः अवध्यत्वं चतुराननवरात् लब्ध्वा समुद्धतः रावणः सम्प्रति सम्प्रहारसमाक्रान्तदिगन्तदन्तावल दन्तकुन्तवर्णकेण स्तपुटित वक्षस्थलः रावणः स्थलकमलिनीं वनवारण इव सः रावणः त्रिलोकीम् अभिभवन् அப்படின்னா பீடையன்னு அர்த்தம். அபிபவன்னு இங்க பவதியான்னு பவதியானு இதி அஸ்மானு ந ஜாது கிஞ்சிதபி ஜானாதி இதி, உன்னை சேர்ந்தவர்கள் நாங்கள் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்காமையே இருக்கான். புரியுறதா? சரியா இருக்கா? எஸ் ஜி. இங்க வனவாரணக இவங்கிற இடத்துல உங்களுக்கு உபமாலங்காரம் இருக்கு. சரியா? ஸ்தலகமலினி வனவாரணக இவ ராவணக. ஓகேவா? ச ஏஷः மானுஷாத் அவமானம் ஆகமிஷ்யதி இதி அமன்வானகன்னு பிரிச்சுக்கணும். தத் இதரைஹி அவத்தியத்வம் சதுரானன வராத் லப்த்வா சமுத்ததः உத்ததः சம்பிரதி சம்பிரஹாரேண சமாக்ராந்தாः திகந்தாः சம்பிரஹார சமாக்ராந்த திகந்தாः திகந்தானாம் தந்தாः திகந்ததந்தாः திகத்ததந்தானாம் தந்தாவலேன தந்தாவலக ஏவ தந்தா திகந்த தந்தா இருங்கோ, ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கேனான்னு தெரியலையாங்க. ஓகே, திகந்த தந்தாவல தந்த குந்தாக தந்தாக ஏவ குந்தாக குந்தானாம் குந்தைஹி விரணைஹி குந்தைஹி விரணானி தைஹி விரணைஹி ஜாதாக ஏ கிணாः கிணைः ஸ்தபுட்டிதः வக்ஷஸ்தலः யஸ்ய சஹ ராவணः ஸ்தலகமலினீம் வனவாரணः இவ ராவணः திரிலோகீம், இந்த மூன்று உலகத்தையும் அப்படின்னு ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அதை ராவணः திரிலோகீம் அபிபவன்னு பவதியானு இது அஸ்மானு ந ஜாது கிஞ்சிதபி ஜானாதி. சரியா இருக்கா? அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணு. படிங்க. இந்திரநீல லோச்சன இந்திர பகவான் ஆகர்ணிய அது யாரு படிப்பா? ஓகே. அத்த பகவான் ஆகர்ணிய கீர்வாணிய கணவாணி. சோ அத பிறகு பகவான் கீர்வாண கணவாணீம் ஆகர்ணிய, கீர்வாணானாம் கணஹ, கீர்வாணாகனா தேவாக, தேவானாம் கணஹன கூட்டம், கணானாம் வாணி, வாணினா அந்த வாக்கு பேச்சை ஆகர்ணிய கேட்டுப்டோ என்ன பண்ணார்? இந்திர நீலாச்சலோ சலோ தஞ்ச இந்திரகாத வலஸ்மிதः வாச்சமூச்சே சுதாதாராம் மதுராம் மதுசூதனः. இந்திரநீலாச்சல உதஞ்சத் சந்திரிகா தவலஸ்மிதः வாச்சமூச்சே சுதாதாராம் மதுராம் மதுசூதனः. ச மதுசூதனः மதுராம் வாச்சம் ஊச்சே. சோ வாக் வாச்சவு வாச்சக வாச்சம். சோ மதுசூதனஹா, அந்த மதுங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணவர். சோ அந்த மதுசூதனஹா மதுராம் வாச்சம் ஊச்சே, அதான் மெயின் சென்டென்ஸ். இனிமையான வார்த்தையை பேசினார். எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா சுதாதாராம், சுதானா அமிர்தம், அப்படியே அமிர்தம் பொழியிற மாதிரி இருக்கின்ற அமிர்தஸ்யந்தினியும் வாச்சம், அப்படியே அமிர்தம் பொழிகிற மாதிரின்னா அமிர்தம் ஒரு பக்கம் பொழிஞ்சுட்டே இல்லை, அமிர்தம் எவ்வளோ ஒரு ஆஹ்லாதகத்துவமோ, பார்க்கிறவாளுக்கு ஒரு சந்தோஷத்தை, பருகிறவாளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ, அதே மாதிரி இந்த பகவானுடைய வாக்கானது
கேட்கிறவா காதுக்கு அப்படியே தேன் வந்து செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேங்கிற மாதிரி அப்படியே அமிர்தம் வந்து பொழியிற மாதிரி ஒரு சுதாதாராம் மதுராம் வாச்சம் ஊஜே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைங்கிறது மதுசூதனகாக்கு அட்ஜெக்டிவா வருது. இந்திர நீலாச்சல உதஞ்சத்து சந்திரிகா தவல ஸ்மிதா. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்திர நீலாச்சலே, அதாவது இந்திரநீலம்னு பெயர் உள்ள கிரி, அச்சலம்னா மலை. சோ அதுல உதஞ்சதி, அதுல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற சந்திரிகா அப்படின்னா நிலவொளி, கௌமுதின்னு அர்த்தம். சரியா? சாயிவ தவலம் சுப்ரம் ஸ்மிதம் எஸ்ய சஹா. சரியா? அதுக்கு போல அந்த, அதாவது இந்திரநீல மலையில சலத்து அப்படின்னா சல உதஞ்சது, இந்திரநீலாச்சல உதஞ்சது. இந்திரநீலः इति अचलः இந்திரநீலாச்சலः. தஸ்மின் அச்சலே உதஞ்சது உல்லசத்து, பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற சந்திரிகா தவலஸ்மிதா, சந்திரிகாவத்து, சந்திரிகானா இளவொளி, அந்த உல்லசந்தி சந்திரிகான்னு வச்சுக்கோங்க, சந்திரிகா ஸ்திரீலிங்கம், அதுல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற சந்திரிகா தத்துவத்து தவலஸ்மிதா, வெண்மையான ஒரு சிரிப்போட, அந்த புஞ்சிரிப்போட மதுசூதனகா வாச்சம் சுதாதாராம் மதுராம் வாச்சம் ஊச்சே. சரியா? ஓகே. ஆ? ம். ஆமா. சோ கௌமுதி இவ, அந்த சந்திரிகா போல ஒரு இந்த வெண்மையான ஒரு சிரிப்போட அவர் வந்து வாக்க பேசினார். மேல இது கத்தியமா படிக்கட்டா? பவதாம். அப்படின்னா புரியல. அதான் மேல அன்வயத்துக்கு கீழே அதுவும் படிக்கட்டுமா? கத்தியம் படிச்சுதான் ஆனோம். இல்ல ஜஸ்ட் ஒரு டவுட் வந்து இல்ல இல்ல இல்ல, என்ன புரியல நீங்க கேக்குற? அன்வயம் படிக்கணும்னு கேக்குறீங்களா? இல்ல அன்வயத்துக்கு கீழே கத்தியமும் படிக்கணுமா? கத்தியம் தான் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் மேடம். இல்ல ஐம் அது நீங்க ஜஸ்ட் ஹேட் அ படிச்சுதான். டவுட், தட்ஸ் ஆல். ஐ ஹேட் சடனா டவுட் வந்து. சரி. भवताम् अपराधिविदायिनस्तस्य यादुदानस्य निधनं निधनम् अधुनैव विधातुं शक्यम्. பவதாம் அபராத விதாயினஹ தஸ்ய, தஸ்ய ராவணஸ்ய, அவன் யாரு அப்படின்னா தஸ்ய யாத்துதானஸ்ய, யாத்துதானகனாலே தெரியும் ராட்சசாகான்னு அர்த்தம் இல்லையா? சோ அந்த தஸ்ய யாத்துதானஸ்ய, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பவதாம் அபராத விதாயினஹ, உங்களிடத்தில் அபராதத்தை செய்து கொண்டிருக்கின்ற யாத்துதானஸ்ய, நிதனம் அப்படின்னா மிருத்யுன்னு அர்த்தம். அதுனாயேவ விதாத்தும் சக்கியம், இப்பவே நான் அவனை வந்து போட்டு கொண்டு விடுறேன் அப்படிங்கிறார். எனக்கு ஒன்றும் பெரிய இங்கே ஒரு சக்கரத்தை விட்டேன்னா டைங்கன்னு அவன் இது அறக்க போறது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற. புரியுறதா? அது எடுத்த உடனே ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ராவணனா, இவன் இந்த மாதிரி வரம் வாங்கியிருக்கானே, நான் என்ன பண்றது இப்படின்னு ஒரு யோசனையை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, தேவாள்லாம் பயந்து விடுவான். எடுத்த உடனே எஸ் ரெடி அப்படின்னு போல்ட்டேன்னா அதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலாம். அப்புறம் அவதாரம் எடுத்து இவாள்லாம் குரங்கா பிறந்து அதுல பெரிய ப்ராசஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சீத்தை வந்து சீத்தையை கடத்தி அந்த பின் கதையை அப்புறம் பார்க்கலாம். எடுத்த உடனே அப்படி என்னன்னா ரெடி, எஸ் ஐ எம் ரெடி ஃபார் த, ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்கும் போதே இப்படி கையை பிசைஞ்சு நின்னோம்னா நம்மகிட்ட அந்த வேலையை கொடுக்க மாட்டான் இல்லையா? ஐயோ அதுவா அந்த புக்கா எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மொழி பிதிங்கணும்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு புரோத்சாகமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க என்ன அப்படின்னா தஸ்ய யாத்துதானஸ்ய, அதுக்கு அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா அபராத விதாயினக, அபராதத்தை செய்து கொண்டிருக்கின்ற, அபகர்த்துன்னு அர்த்தம், உங்களுக்கு அபகாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற தஸ்ய யாத்துதானஸ்ய, யாருக்கு? பவதாம், தேவர்களான உங்களுக்கு அபராதத்தை செய்து கொண்டிருக்கின்ற அந்த ராட்சசனுடைய நிதனம் அப்படின்னா மிருத்யு, அதை கர்த்தும் வதக, நிதனம் வதக அதுனாயேவ கர்த்தும், இப்பொழுதே செய்வதற்கு அகம் சக்கியம், ஐ எம் ரெடி அப்படிங்கிறார். கிந்தோ படிங்க. किन्तु सरसिजासनशासनमपि मोदीकुर्वन् उर्वीतले पुत्री यतः ம் सूत्रां सूत्रां सूत्राम् अमित्रस्य दशरथ சுத்ராமமித்ரஸ்ய, सूत्रां मित्रस्य சுத்ராமமித்ரஸ்ய. सुत्राममित्रस्य ம் दशरथस्य ம் मनोरथमपि पुरीयतु माम् பூரயிதும் पूरयितुं ஆதிருதம் सारी ஆதிருதம் पूरयितुम् ஆனுஷ. आदृतमानुषवेषः सन् सन्नहमेव तम् ம் अनिष्याम् इति व्याहरन् व्याहरन्त्यान्त व्या व्याह व्याह व्याहरत् अत्यन्त रदात्.
வியாஹிருத்திய அந்தரதாத் அந்தரதாத். So, வியாஹிருத்திய அந்தரததாத் அந்தரதாத். ஓகே. மேலும் அந்தரதாத் கிந்து ஆனா, நான் இப்பயே பண்றதுக்கு ரெடிப்பா. ஆனா என்ன அப்படின்னா, சரசிஜாசன சாசனமபி அமோகி குர்வன்னு உர்வீதலே புத்ரீயதः சுத்ராம மித்ரஸ்ய தசரதஸ்ய மனோரதமபி பூரயித்தும் ஆதிருத மானுஷவேஷः சன்னு அகமேவ தம் அனிஷ்யாமி இது வியாகிருத்திய அந்தரதாத். ஸோ வந்து என்ன அப்படின்னா, நானே அகமேவ நானே தம் ராவணம் அந்த ராவணனை ஹனிஷ்யாமி கொல்வேன் என்று வியாகிருத்திய கூறிவிட்ட உக்துவான்னு அர்த்தம். கூறிவிட்ட பிறகு அந்தரதாத் அப்படின்னா திரோதானம் பபூவ திரோபபூவ காணாம மறைஞ்சு போயிட்டார், போனார் மறைஞ்சு போயிட்டார், மறைஞ்சு போனார் வேனிஷ்ட். கரெக்ட்ல சரசிஜாசன சாசனமபி அமோகி குர்வன்னு. சரசிஜாசனஹ அப்படின்னா சரசி ஜாயதே இது சரசிஜா இல்லையா? சரசிஜா அப்படின்னா சரசிஜாசனஹ அப்படின்னா சரசிஜாசனஹனா பிரம்மா. அதாவது யாருக்கு வந்து அந்த தாமரையானது ஆசனமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? சோ அந்த சரசிஜாசன சாசனம் அவருடைய சாசனம்னா கட்டளை இல்லைன்னா அந்த 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 பூன் வரம் அதை அபி சாசனம் அப்பி அமோகி குருவன்னு. அதாவது பிரம்மா வந்து உனக்கு வந்து மானுஷாத்து அந்நைகி அவத்தியத்துவம்னு வரத்தை கொடுத்துட்டு விஷ்ணு ட்ரைங்கன்னு வந்து சக்கரத்தை போட்டு அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. என்னையா அது இவர்கிட்ட போய் இவ்வளவு தபஸ் பண்ணி நம்ம வரம் வாங்கினோம், இன்னும் நிஷ்பலம் போல இருக்கே அப்படின்னு ராவணனுக்கு தோணும். ராவணனுக்கு தோணுனா தோண்டிட்டு போறோமே, இப்ப என்ன இப்போ ராட்சசன் தானே, வதம் அவன் போக வேண்டியதானேன்னு இருக்கலாம். ஆனா என்ன, லோகத்துல எல்லாரும் என்ன பண்ணுவா, எந்த வரம் வந்துட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போல இருக்கு, நம்மளை யாராவது ஒருத்தர் அழிச்சுடுவா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்துடும் இல்லையா? ஆமா. சோ அதனால என்ன அப்படின்னா, பெரியவரா இருந்துட்டு எது எது ஆச்சரித்தி சிரேஷ்டக தத் ததேவ இதரோஜனக சயப்பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே இல்லையா? பெரியவாள்லாம் என்னத்தை வந்து செய்யறாளோ அதை தான் வந்து மற்றவ எல்லாரும் ஃபாலோ பண்ணுவா. அதனால அவ பண்றதை வந்து அவ கரெக்டா பண்ணணும். அதனால இங்க என்ன அப்படின்னா, சரசிஜாசன சாசனமப்பி அமோகி குருவன்னு. அமோகி குருவன்னுன்னா சபலையன்னு அர்த்தம். ஸ்வி அங்க அபூத தத்பாவே ஸ்வி. சோ குருவன்னு உர்வீதலே புத்திரியதக. உர்வீதலே அப்படின்னா உர்வினா பூமி. இந்த பூமியில இந்த புவி புத்திரியதக அப்படின்னா புத்திரம் ஆத்மனஹா இச்சதி இது புத்திரியதி. இங்க வந்து புத்திரியதகாங்கிறது சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு. இட் கோஸ் as an adjective for தசரதஸ்ய. சரியா? புத்திரியதா தசரதஸ்ய தனக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற தசரதனுடைய வேற என்ன அட்ஜெக்டிவ்? சுத்ராம மித்ரஸ்ய. சுத்ராமகனா இந்திரன், இந்திரனுடைய மித்ரன். எவ்வளோ எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம இந்திரனுக்கு இதுல போட்டாலும், சம்புராமாயணம் போட்டாலே இந்திரனுக்கு எவ்வளோ வேர்ட்ஸுங்கிறது நமக்கு தெரியும். அப்படியே கோஷத்துல வர மாதிரி வந்துட்டு இருக்கு நமக்கு இல்லையா? ஸோ சுத்ராம மித்ரஸ்ய சுத்ராமஸ்ய மித்ரம் சுத்ராமமித்ரம் தஸ்ய மித்ரஸ்ய தசரதஸ்ய மனோரதமபி அவனுடைய மனோரதத்தையும் பூரயித்தும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கோசரம் என்ன அப்படின்னா பூர்ணம் கர்த்தும்னு அர்த்தம். ஆதிருத மனுஷ வேஷா ஆகிருதா மானுஷஸ்ய வேஷா ஏன சக ஆதிருத மானுஷ வேஷா. சரியா? மனுஷ்யஸ்ய பாவம் மானுஷம். ஸோ அந்த ஆதிருத்தம்னா ஸ்வீகிருத்தம் ஆர் கிரகீதம். ஸோ ஆதிருத்தா மானுஷஸ்ய வேஷா ஏன சகா எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதனுடைய வேஷம் எவராலையோ அவர் அப்படி இருந்து கொண்டு மானுஷ வேஷா சன்னு அகமேவ மனிதனுடைய வேஷத்தை அந்த ஆகாரத்தை எடுத்துண்டு அந்த அவதாரத்துல வந்துண்டு அகமேவ நானே தம் ராவணம் அனிஷ்யாமி கொல்வேன் என்று இது வியாகிருத்திய கூறிவிட்ட பிறகு அந்தரதாத் காணாம போயிட்டார், மறைஞ்சு போயிட்டார், வேனிஷ் ஆயிட்டார். சரியா? கிந்து ஆனா சரசிஜாசன சாசனமபி அமோகி குர்வன்னு உர்வீதலே புத்திரியதா சுத்ராம மித்ரஸ்ய தசரதஸ்ய. இந்த புத்திரியதாங்கிறது தசரதஸ்யக்கு அட்ஜெக்டிவா போறது. ரெண்டு அட்ஜெக்டிவ், புத்திரியதா ஒண்ணு, சுத்ராம மித்ரஸ்யங்கிறது இன்னொன்னு. தசரதஸ்ய மனோரதமபி பூரயித்தும் அப்படின்னா சபலீகர்த்தும் பூர்ணம் கர்த்தும் ஆதிருத மானுஷ வேஷா எடுத்துக்கொள்ளப்பட்ட மனித வேடத்தோடு சன்னு அகமேவ சன்னு பிளஸ் அகமேவ சன்னஹமேவ நமுடாகம சந்தி தம் ஹனிஷ்யாமி இது வியாகிருத்திய அந்தரதாத் காணாம போனார், மறைஞ்சு போனார். மேம் சரியா? அப்புறம் ஒரு கொஸ்டின் மேம். சொல்லுங்க. இங்க சாஸ்திரம்னாக்கா வரம்னு அர்த்தமா? வரம்னு எடுத்துக்கணும். ஆர் ஓஹோ அவர் கொடுத்த வாக்குன்னு எடுத்துக்கலாமா? அது வாக்குன்னு எடுத்துக்கலாம். எது வேணா, வாக்கு வரம் எல்லாமே. அது வியாகிருத்தியங்கிறது ஹிரு தாத்துவா?
ஆமா ஹிருதாத்து வி ஆ ஆ எப்புல ரெண்டு இருக்கு. லெப் ஆமா புரிஞ்சுது. ஆமா விவகாரம் இதனால கிருத்வான்னு அர்த்தம். வி வி உபசர்க வியாரித்ய தர்த்தத. எப்படி வரும்? ரெண்டு உபசர்கா. வி வி ஆ ஆ ரெண்டு ரெண்டு உபசர்க்கம். உண்டு. அதான் வி உபசர்க ஹிருதாத்து. அப்புறம் அது அதான் ஓகே ஹிரு தாத்து இல்லையா? ஆமா வியாஹிருத்ய. லெப்ல இருக்கு. அந்தரதாத் காணாம போனார். அதாத் லுங்கு. அப்புறம் மேல ततः सा परिषद निमिषाणाम् அனிமிஷானாம் परिषद आ, अनिमिषाणाम् ம் उन्मीलितहर्षा ம் ऋषिकेशदेशात् ம் प्रशमितदुर्दशानि ம் निर्दाश निर्दश निर्दाशनानि चतुर्दश भुवनानि बुद्धा दुग्धसागर सागरान् निगरात् सागरान् निरगात् निरगात् ततः ततः सा परिषत् अनिमिषाणाम् उन्मिषितहर्षा हृषीकेशादेशात् प्रशमितदुर्दशानि निर्दशाननानि चतुर्दश भुवनानि बुद्ध्वा दुग्धसागरात् நிரகாத். சரியா? எவ்வளோ பிராசம் போட்டுட்டே இருக்காரு பாருங்க ஜி அவர். இது படிக்கவே டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குல்ல. ஆமா இந்த ததா சா சா பரிஷத்து பரிஷத்துன்னு அந்த சபைன்னு அர்த்தம், அந்த கூட்டம். பரிஷத்துங்கிறது ஸ்திரீலிங்கம், அதனால சா பரிஷத்து. யாருடைய பரிஷத்து? அனிமிஷானாம் பரிஷத்து. அனிமிஷாகனா யாருக்கு வந்து கண் கொட்டாம இருக்காளோ, தேவர்கள் வந்து கண் இமைக்கவே மாட்டான். அதுதான் உங்களுக்கு வந்து நைஷதத்துல நடன் மாதிரியே எல்லா தேவர்களும் வந்து இந்த சுயம்பரத்துக்கு வருவா. அவ வந்து எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா, அவ யாருக்கும் வந்து வேர்த்து கொட்டல, அவ யாரும் வந்து கண்ணை இமைக்கல. பட் நலன் வந்து வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் them. தட்ஸ் ஹவு ஷி டிஃபரன்ஷியேட்டட். ஸோ அதனால அனிமிஷானாம் பரிஷத்து, அனிமிஷானாம் சா பரிஷத்து, அந்த கண்ணு கொட்டாத இருக்கின்ற அந்த தேவர்களுடைய, சரியா? ந நிமிஷந்தி இது அனிமிஷாக, அதான் தேவாகான்னு அர்த்தம். தேஷாம் பரிஷத்து, தேஷாம் அனிமிஷானாம் சா பரிஷத்து உன்மிஷித ஹர்ஷா. உன்மிஷிதா அப்படின்னா சமுத்பன்னகன்னு அர்த்தம். உண்டாக்கப்பட்ட ஹர்ஷகன ஆனந்தக. எஸ்யாக சா அந்த இதுக்கு போறது, இட் கோஸ் as an adjective for பரிஷத்து. அந்த பரிஷத் ஸ்திரீலிங்கமோனோ, அதனால உன்மிஷிதா உன்மிஷிதா ஹர்ஷக எஸ்யாக சா, உண்டாக்கப்பட்ட சந்தோஷமானது எந்த பரிஷத்துக்கோ அப்படி இருக்கின்ற அனிமிஷானாம் பரிஷத்து ரிஷிகேஷ ஆதேசாத்து. ரிஷிகேஷனா ஈஸ்வரன், அதாவது ரிஷிகாணினா இந்திரியாணின்னு அர்த்தம். ரிஷிகானாம் இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியானாம் ஈஷா யாருன்னா ரிஷிகேஷக ஈஸ்வா. ஸோ அவரை வந்து உபாசிச்சிட்டோம்னா நம்மளை வந்து நமக்கு இந்திரிய நிகிரகங்கிறது ஈஸி. எப்படி எப்படி பேர் வருது பார்த்தீங்களா? ரிஷிகேஷக அப்படின்னா ரிஷிகாணி இந்திரியாணி. அந்த ரிஷிகானாம் ஈஷா யாரோ அவர், அந்த யாரவர்? மகாவிஷ்ணு, சுவாமி பகவான் விஷ்ணு. ஸோ தஸ்ய அவருடைய, அந்த அவருடைய ஆதேசா தஸ்மாத் ஆதேசாத், அந்த ரிஷிகேஷஸ்ய ஆதேசா ரிஷிகேஷாதேசா. ரிஷிகேஷங்கிற பதம் என்ன அப்படின்னா ரிஷிகா. ரிஷிகாணி அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அந்த ரிஷிகாணாம் ஈஷா ரிஷிகேஷான்னு வருது. அந்த ரிஷிகேஷஸ்ய ஆதேசா ரிஷிகேஷாதேசா. தஸ்மாது ரிஷிகேஷாதேசாத், அந்த பகவான் விஷ்ணுவினுடைய கட்டளையின் பொருட்டு என்ன அப்படின்னா அகம் அனிஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கையை பிசு நிற்கப்படாதோன்னு அவங்க. அதனால என்ன அப்படின்னா பிரசவித துர்தசானி நிர்தசானனானி சதுர்தச புவனானி. ஸோ வந்து என்ன அப்படின்னா பிரசமிதாகா அப்படின்னா பிரசமித துர்தசானி அப்படின்னா பிரசமிதாகா அப்படின்னா அடக்கப்பட்டன்னு அர்த்தம். எண்டை அடந்த, அவசானமாகத்தாகான்னு அர்த்தம். அவசானம் கதாகா துர்தசாகா அப்படின்னா துக்கம்னு அர்த்தம். தசானா நிலைமை. உங்களுக்கு துர்தசா அப்படின்னா கெட்ட, பேட் ஃபார்ச்சூன், பேட் டைம். அந்த கிளேஷாக ஏஷாம் தானி நிர்தசானனானி ராவண விரகிதானி சதுர்தச புவனானி புத்வா. ஸோ வந்து துர்தசானி சதுர்தச புவனானி நிர்தசானனானி சதுர்தச புவனானி. அதாவது இவருடைய ஆதேசத்திலிருந்து அவளுக்கு என்ன அப்படின்னா இந்த சதுர்தச புவனானி, இந்த 14 மேல 7 கீழே 7 கோணம், அந்த 14 உலகங்களையும் புத்வா அறிந்தவர்களாக துக்தசாகராத்து நிரகாத். அந்த துக்தசாகரம் அப்படிங்கிறது க்ஷீரசாகரம். துக்தம்னா பால், அந்த சாகரம்னா சமுத்திரம். அந்த க்ஷீரசாகரத்திலிருந்து நிரகாத்து அந்த
பரிஷத்து நிரகாத், அந்த பரிஷத்தானது வெளிக்கிழமை சிங்குலர்ல இருக்கு. சரியா? இந்த சதுர்தச புவனானிக்கு தான் 2 அட்ஜெக்டிவ் போடுறார். பிரசமித துர்தசானி சதுர்தச புவனானி, நிர்தச ஆனனானி சதுர்தச புவனானி. ஸோ பிரசமிதாக துர்தசாக ஏஷாம் தானி, யாருனுடைய துர்தசையானது அடக்கப்பட்டதோ நாசம் பண்ணப்பட்டதோ, ஸோ இனிமே நல்ல அந்த அந்த மாதிரி இருக்கின்ற சதுர்தச புவனானி. அப்புறம் ராவணன் எப்படி இருக்கான்? ராவணன் லங்கையில தானே இருக்கான். எப்படி சதுர்தசம்னா அவன் எல்லாத்துக்கும் தான் போயிட்டு இருக்கான். அங்கங்க போய் அதை தான் எடுத்துன்றதுனால அவன் எல்லா தேவர்களையும் அடக்கிறான். ஸோ நிர்தச ஆனனானி அப்படின்னு சொல்லும்பொழுது ராவண நிர்கதானி தசானனானின்னு சொல்லுவோம். தசானனானம் தசானன யஸ்மாத்து தானி அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஸோ ராவண விரகிதானி, ராவணன் இல்லாத இந்த சதுர்தச புவனானி, இந்த 14 உலகத்தையும் அறிந்தவர்களாக புத்வா அறிந்து கொண்டு துக்த சாகராத்து, அந்த க்ஷீரசாகராத்து, அந்த பார்க்கடலிலிருந்து நிரகாத் கிளம்பினார். அகாத்து நிரகாத் நுங்கு. சரியா? ஓகேவா? ஜி எனக்கு அந்த நிர்தசான நாணி பதத்தோட அர்த்தம் ஒரு தடவை கூட சொல்றேன். நிர்கதானி நிர்கதா தசானனः யஸ்மாத் தஸ்தானி நிர்தசானனானி, அதாவது எந்த இடத்திலிருந்து அந்த தசானனஹா அப்படின்னா ராவணன் எந்த இடத்துல இருந்து அவனுடைய ஆப்சன்ஸுங்கிறது இருக்கும். ஆப்சன்ஸ், அவனுடைய பிரசன்ஸ் வந்து எங்கேருந்து போயிடுத்தோம், அந்த அப்படிப்பட்ட சதுர்தச பவம். சரியா? ததः சா பரிஷத்து ததः சா அனிமிஷானாம் பரிஷத்து உன்மிஷித ஹர்ஷா ரிஷிகேஷாதேஷாத் பிரசமித துர்தசானி நிர்தசானனானி சதுர்தச புவனானி புத்வா துக்த சாகராத் நிரகாத், அந்த பார்க்கடலிலிருந்து க்ஷீரசமுத்திராத் நிரகாத், அங்கேருந்து வெளிக்கிழமை நிர்ஜகாம இத்தியர்த்தா. சரியா? அப்புறம் ततः तान् अमरान् प्राह स्म पितामहः. சரி, அதுக்கப்புறம் தானு அமரானு, அந்த அந்த தேவர்களை பார்த்து, ததக பிறகு, அதாவது இந்த மாதிரி இடத்த காலி பண்ணிட்டு அவர் வேனிஷ் ஆயிட்டார், அந்தரதாத்து, அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார், இவாள அந்த இடத்துல இருந்து கிளம்பிவிட்டா. ஸோ ததகா பிறகு அமரானு, அதாவது நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த இவர் எதிர்க்கியே பிரைம் மினிஸ்டர் எதுக்கே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஆத்துக்கு போயிட்டு ஃபர்தரா இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸோட பண்ணுவோம். அந்த மாதிரி ததக தானு அமரானு பிராக, என்ன அப்படின்னா பிதாமக பிராக ஸ்ம, ஸோ அந்த விவரானவர் கூறினார். சரியா? ஆகங்கிறது உங்களுக்கு வந்து இங்க வந்து அது லட்டு லட்டு. அப்புறம் ஆமா லட்டு, அதனுடைய ஸ்மான் போட்டதுனால கூறினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? भवन्तः तावत् अवतरिष्यतो लक्ष्मीसहायस्य साहाय्यार्थम् अप्सरः प्रभृतिषु युवतिषु चबल्लोग வானர அச்சபல்ல கோபுச்ச நீலமுக வேஷபிருதः பிரதித பிரபாவாः பிரஜாः प्रजनये रीति. भवन्तः तावत् अवतरिष्यतः लक्ष्मीसहायस्य साहाय्यार्थम् अप्सरः प्रभृतिषु युवतिषु वानर अच्चबल्ल गोपुच्च नीलमुख वेषभृतः प्रतितप्रभावाः प्रजाः பிரஜனையுஹு இதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்போ விஷ்ணு வந்து டாஸ்க் வந்து எடுத்துட்டு இருக்கார், பட் அதுக்கு வந்து நீங்க ஏதாவது வாட் இஸ் யுவர் ரோல் இந்த இது டீம் அப்படி நீங்க ஆத்துல உட்காந்து இது பண்ணக்கூடாது, ஒன்றும் அப்சரஸ் டான்ஸ் பார்த்துட்டு இருக்க கூடாது, நீங்க வந்து இறங்கி வேலை செய்யணும். ஸோ பவந்தகா தேவாக தாவத்து அவதரிஷ்யதா லக்ஷ்மி சகாயஸ்ய, லக்ஷ்மி சகாய அப்படின்னா ஸ்ரீபதேகன்னு அர்த்தம். சகாயஸ்ய பாவ சாகாயம். ஓகே, ஸோ பவந்தகா நீங்கள் தாவத்து அவதரிஷ்யதா, இந்த மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து தாவத்து அப்படின்னா சர்வ பிரதமம்னு போட்டிருக்கார், முதல் முன்னோடியாக இறங்குற இந்த லக்ஷ்மி சகாயஸ்ய பகவானான விஷ்ணுவினுடைய சகாயார்த்தம், அவருக்கு சகாயபூதமாக. ஏன்னா அவர் வந்து இஸ் நாட் கோயிங் டு டேக் அ கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம்ங்கிறது பகவான், நான் தான் பகவான்ங்கிறது எல்லா இடத்துலையும் காமிச்சுட்டார்.
ராமாவதாரத்துல ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸை தவிர அவரையும் மிஞ்சி அந்த சாகரம் இது பண்ற இடத்துல அவருடைய அந்த அமானுஷ பாவத்தை காமிச்சார். அது மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸை தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஒரு மனுஷன் வந்து பிறந்தா அந்த உலகத்துல எப்படி, ஏன்னா சாக்ஷாத் விஷ்ணு அவருடைய பத்னியை கடத்தின்னு ஒருத்தன் போயிருக்கான். அவர் வந்து ஒரு குரங்கு கூட்டத்தை நம்பியா வந்து போய் ராவணனை வந்து அடிக்கணும். பட் அவனுடைய பிரம்மாவினுடைய அந்த வரத்தை வந்து அவர் இது பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன்னா வந்து எப்படி வந்து அவன் ஒரு ஒரு மனுஷனே கிடையாதே, அவன் வந்து ஒரு இதுவாச்சே. ராமர் வந்து ஒரு அவதார புருஷன்னு கூட சொல்ல முடியாம அவர் வந்து தன்னுடைய டிவினிட்டியை காமிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய சக்தியை காமிச்சு விட்டார் அப்படின்னா அப்புறம் அந்த வரத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா? சோ அதனால ஒரு மனுஷனா இருந்துட்டு ஒரு சாதாரண இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய பத்தினிய ஒருத்தர் கடத்திண்டு போயிட்டா எப்படிலாம் கதறுவாளோ அப்படிலாம் சீதையை நினைச்சுன்னு கதறார். அதே மாதிரி இந்த ஹனுமான்ங்கிற ஒரு மங்கிய ஒரு வானரத்தை தூது அனுப்புறார். இந்த குட்டி குரங்கு, இந்த குட்டி குட்டியா இருக்கிற இந்த குரங்குகளை வச்சு பிரிட்ஜை கட்டுறார், இத சேத்துவை கட்டுறார். சேத்துவை கட்டி தாண்டி போய் அழிக்கணுங்கிற அவசியமே இல்லையே, சாக்ஷாத் விஷ்ணுவனுடைய அவதாரம் இல்லையா, அந்த மகாவிஷ்ணு இல்லையா? ஆனா அப்படி பண்ணிட்டாருன்னா பிரம்மாவினுடைய அந்த வரம்ங்கிறது செல்லுபடியாகாம போயிடும், வேஸ்டா போன மாதிரி ஆகும். அதுக்கோசரம் இவர் வந்து இப்போ எங்க இறங்க போறார் அப்படின்னா, சாக்ஷாத் லக்ஷ்மிபதியானவர் பூலோகத்துல அவதரிஷ்யதா லக்ஷ்மி சகாயஸ்ய சகாயார்த்தம், அவருக்கு சகாயபூதமாக இருக்கிறதுக்கோசரம் நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்சர பிரபிருதிஷு யுவதிஷு பிரஜாஹா பிரஜனேயுஹு இதி பிரதித பிரபாவாக பிரஜாக பிரஜனேயுஹு பவந்தஹ, நீங்கள் பிரஜனேயுஹு அதான் வர்பு அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும், நீங்கள் உண்டாக்க வேண்டும். பிரஜனயேத் ஏயுஹு பிரதம புருஷ பகுவச்சனம், ஏன்னா பவந்தஹ பவத்யோகேன மத்தியமஹா இல்லையா? சோ ரெண்டாவது மத்தியம புருஷம் வராது. சோ பவந்தஹ பிரஜாஹா பிரஜனேயுஹு, நீங்கள் பிரஜைகளை உண்டாக்குங்கள். எப்படிப்பட்ட பிரஜைகள் அப்படின்னா பிரதித பிரபாவாக, ரொம்ப ஒரு பிரதிதா அப்படின்னாலே பாப்புலர்னு அர்த்தம். பிரதித பிரபாவாக அப்படின்னா ரொம்ப விக்கியாத பிரதாபாக, ரொம்ப பிரதாப் ஜாஸ்தியான பாப்புலரைஸ்டு பிரதாபத்தோட இருக்கின்ற பிரஜாகா அப்படின்னா சந்ததிகளை. பிரஜாகாங்கிறது ஆப்ஜெக்ட்ல இருக்கு, பிரஜைகளை தித்யா விபக்தி பகுவச்சனம். பிரஜனேயுகு உண்டாக்குங்கள். யார்கிட்ட இருந்து? அப்சர பிரபிருதிஷு யுவதிஷு, அப்சர ஸ்திரீகள் இருக்காள, பகுஷு அப்சரசகா ஊர்வஷி அவா, அந்த மாதிரி இருக்கின்ற அந்த யுவதிஷு ஸ்திரீஷு என்ன அப்படின்னா, வானர அச்சபல்லாக பல்லூகாக கோபுச்சாக கோலாங்கூல, அதாவது சதான் வானராக அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மங்கீஸ் வானரங்கள் குரங்குகள், அச்சபல்லாகனா பல்லூகாக பேர்ஸ் கரடிகள், அவைகளை கோபுச்சாக, கோபுச்சாகனா கோ புச்சம்னா வாலுன்னு அர்த்தம், கோபுச்சம்னா சரியா, மாடு போல வாழை வச்சுட்டு இருக்கிற அந்த குரங்குகளை. அதாவது வானரங்கள் பலவிதமா இருக்குமோனோ நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த என்னது சிம்பான்சி இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் மங்கி வர்க்கம் தானே. ஸோ அந்த மாதிரி பலவிதமான மங்கி வர்க்கங்கள் இருக்கு. அதுல வானரங்கள்ங்கிறது குரங்கு, அச்சபல்லாகாங்கிறது கரடிகள், கோபுச்சம்னா கோலாங்கூல உபம லாங்கூல தாரினக, கோலாங்கூலம் லாங்கும்னா வாழை, அதுக்கு சமானமான வாழை வச்சுட்டு இருக்கிற அப்படிப்பட்ட அவைகளை. நீலமுக, நீலமுகாகனா மர்க்கட்ட பேதாகான்னு போட்டிருக்கார், அந்த மர்க்கட்ட டைப் ஆஃப் மங்கீஸ். அந்த நீலமுகன்னு ஐ திங்க் ஒரு 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 கேரக்டரே இருக்குன்னு நினைக்கிறேன் ராமாயணத்துல, நீலமுகன்னுட்டும் இல்லையா? ஸோ அந்த நீலமுக வேஷபிருதா, அந்த வேஷம்னா ஆகாரம், அதை பிப்ரதி தாரயந்தி யாஹா தாஹா தாதிருஷீஹி பிரஜாகான்னு அங்க கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? ஸோ நீலமுக வேஷபிருதா தாதிருஷீஹி பிரதீத பிரபாவாக பிரஜாக பிரஜனேயுஹு உண்டாக்குங்கள். யார்கிட்ட? இந்த அப்சர பிரபுதிஷு யுவதிஷு. சரியா இருக்கா? சோ பவந்தஹ தாவத் அவதரிஷ்யதா லக்ஷ்மி சகாயஸ்ய, தாவத் அவதரிஷ்யதனா இப்போ இறங்க போகின்ற அவதாரம் குருவத்தகான்னு அர்த்தம், ஹூஸ் கோயிங் டு மேக் அன் இன்கா அவதாரம். அப்படி இருக்கின்ற, அது வந்து ஷஷ்டியில இருக்கு, ஷஷ்டி ஏகவசனம், இட் கோஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் லக்ஷ்மி சகாயஸ்ய. சாகாயார்த்தம், அவருக்கு சகாயம் பண்றதுக்கோசரம் அப்சர பிரபிருதிஷு யுவதிஷு, அப்சர பிரபிருதிஷு அப்சரா எக்ஸெட்ரா அந்த மாதிரி இருக்கின்ற ஸ்திரீகளிடத்தில் வானர அச்சபல்ல கோபுச்ச நீலமுக வேஷபிருதா
பிரதித பிரபாவாக பிரஜாக பிரஜனேயுः. சரியா? அப்புறம் மேல पुरा एव किल मम जुम्बारम्भे सम्भूतवाञ्छां भवान् इति भवान् சம்பூதவான் ஜாம்பவான் இது. सम्भूतवान् जाम्बवान् इति सारी புரா ஏவ கில மம ஜிரும்பாரம்பே சம்பூதவான் ஜாம்பவான் இதி. அதாவது பிரம்மா சொல்றார், அவருடைய கொட்டாய் விடுற தருணத்துலதான் ஜாம்பவான் அப்படியே பிறந்தாராம். ஜாம்பவானுடைய பிறப்பே எப்படின்னா புறாகில முன்பு, புறாப்புனா பூர்வகாலே சிருஷ்டியாதவன்னு அர்த்தம். அப்பவே என்ன அப்படின்னா மம, அதுவும் மமனா பிரம்மாவான நான், பிரம்மணக மம ஜிரும்பாரம்பே, ஜிரும்பாரம்பே அப்படின்னா ஜிரும்பணகாலே கொட்டாய் விடுற சமயத்துல ஜாம்பவான் அப்படின்னு பேர் உள்ள பல்லூகாதிபதி, ஒரு கரடி தலைவனானவன் சம்பூதவான் உற்பன்னக ஆசீத். புரியுறதா? அவர் அப்பவே உண்டாயிட்டார். ஸோ அவர் தான் வந்து எல்லாத்தையும் டைரக்ட் பண்ண போறாரு இப்போ. ஸோ புறாகில மம, நானே ஆல்ரெடி இப்போ நீங்க பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ரோடு போட்டாச்சு, நான் ஒரு கோடு போட்டாச்சு, இப்போ நீங்க ரோடு போடணுங்கிற மாதிரி என்னோட கொட்டாயிலிருந்து நான் வந்து ஒருத்தர சிருஷ்டி பண்ணியாச்சு. புறாகில மம ஜிரும்பாரம்பே சம்பூதவான் ஜாம்பவான் இது. அதுக்கப்புறம் ततः ते गीर्वाणस्तथा अकुर्वन् ததா தே கீர்வாணாக ததா அகுர்வன். ஸோ அந்த தேவர்கள் எல்லாமே அவ்வாறாகவே செய்தார்கள். அப்சரஸ் கிட்ட இருந்து இது பண்ணார். அப்புறம் अतः அத்தஹா, वैतान அத்த தானே இருக்கு, sorry அத்தஹா எங்க? ओके अत ஆ, ம். द्वेषान् வைத்தானாத் வைஸ்வானராத் वैताननात् நரஹ. वैश्वानरान् नरः ம். प्राजापत्यः सहे सहेमपात्रः कश्चित् उत्थाय पुत्रीयते दशरथाय पायसम् अमृतप्रायं प्रायच्छत् ஆமா, அத பிறகு இப்ப நம்ம வந்து இந்த சீனுக்கு வரணும். ஏன்னா நம்ம தசரதர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார் புத்திர பிராப்திக்கோசரம். அத பிறகு வைத்தானாத்து, வைத்தானம், விதானம்னா கிரது யாகம்னு அர்த்தம். சோ வைத்தானம் அப்படின்னா அந்த யாக குண்டாது. சரியா? யாகத்திலிருந்து புத்திரேஷ்டிஹி இது யாவது தஸ்ய அயம் வைத்தானஹ. ஆமா, அந்த தஸ்மாத்து வைத்தானாத்து வைஸ்வானராத்து, வைஸ்வானரஹன அக்னி, அக்னேஹே சகாஷாத்து நரஹ என்ன அப்படி சஹேம பாத்திரஹ, கையில வந்து ஒரு சொர்ண பாத்திரத்தை வச்சுண்டு பிராஜாபத்யா, பிராஜாபதி பிரம்மா, தஸ்ய அபத்தியம் பிராஜாபத்ய பிரம்மணா பிரேஷிதா இத்தியர்த்தா. சரியா? பிரம்மபுத்திரன் இல்ல, பிராஜாபத்தியனா பிரம்மனை சேர்ந்தவர்கள் அர்த்தம். புரியுறதா? சோ அந்த தஸ்ய அயம் பிரஜாபதி பிரம்மா, பிரஜாபதேஹே அயம் இதி பிராஜாபத்யா. ஸோ அந்த பிராஜாபத்யः பிரம்மணா பிரேஷிதா இது யாவது. ஓகே, ஸோ நரஹ, அந்த நரன் யாருன்னா பிரம்மாவால் அனுப்பப்பட்ட ஒரு நரன். ச ஹேமபாத்திரா, கையில வந்து ஒரு ஹேமம் அப்படின்னா கோல்டுன்னு அர்த்தம். ஸ்வர்ணமய பாத்திர பாணிகின்னு அர்த்தம். கையில வந்து ஒரு இதை வச்சுண்டு சஹேம பாத்திரா, ஹேமபாத்திரைஹி பாத்திரேன சகிதான்னு அர்த்தம். சஹேம பாத்திரா சஹ, அது வந்து இந்த நரஹா பிராஜாபத்தியாக அட்ஜெக்டிவா போறது. கஷ்டித்து, யாரோ ஒருவன், உத்தாய மேல் கிளம்பி, வெளிவந்து, நிர்கத்தியன்னு அர்த்தம். நரஹா அப்படின்னா அதிருஷ்டபூர்வகா நரஹா, முன்னாடி பார்க்கப்படாத ஒரு நரஹா புருஷா. உத்தாய வெளிவந்து, புத்திரியதே தசரதாய, சதுர்த்தியில இருக்கு பாருங்க. முன்னாடி பேஜ்ல நம்ம வந்து புத்திரியதா அப்படின்னு சஷ்டி ஷஷ்டியில பார்த்தோம். பார்த்தோம். இது புத்திரியதா தசரதஸ்யன்னு பார்த்தோம். இங்க வந்து புத்திரியதே தசரதாய, புத்திரஹா புத்திரம் ஆத்மனஹ இச்சதி தஸ்மை புத்ரி தசரதாய, தனக்கு அதாவது புத்திரானு ஆத்மனஹ இச்சதே இதி புத்திரியதே, தனக்கு ஒரு புத்திரனை விரும்பி கொண்டிருக்கின்ற தசரதாய, அந்த தசரதனுக்கு பாயசம் அமிர்தப்பிராயம் பிராயச்சது. ஸோ அந்த பிராயசத்தை என்ன அப்படின்னா பாயசம் பரம் அன்னம்னு அர்த்தம். ஆமா, அமிர்த பிராயம் அமிர்த கல்ப பாயசம், அதுக்கு சமமாக இருக்கின்ற அந்த பாயசத்தை பிராயச்சத்து அப்படின்னா கொடுத்தான்னு அர்த்தம், கொடுத்தார், தத்தவான் அர்த்தம். அத பிறகு வைத்தானத்து, அந்த கிரதோஹோ, அந்த கிரதுவிலிருந்து, வைஸ்வானராத்து, அந்த அக்னியிலிருந்து, வைத்தானாத்து வைஸ்வானராத்து, அந்த யாக குண்டத்துல இருக்கின்ற அக்னியிலிருந்து, சஹேமபாத்திரஹ பிராஜாபத்யஹ கஷ்டித் நரஹ. சரியா?
கையில தங்க பாத்திரத்தோட பிரஜாபதியான பிரம்மாவை சேர்ந்த கஷ்டித்து நரக, யாரோ ஒரு நரன், உத்தாய மேல் கிளம்பி, புத்திரியதே தசரதாய, புத்திரம் புத்திரானு ஆத்மனஹ இச்சதே தசரதாய, தனக்கு ஒரு புள்ள வேணுங்கிற ஒரு இச்சையோட இருக்கின்ற தசரதனுக்கு அமிர்தப்பிராயம் பாயசம் பிராயச்சது, அமிர்தமயமான அந்த ஒரு பரம் அன்னம் அதை பிராயச்சது கொடுத்தார். சரியா? அது அமிர்த பிராயம்ங்கிறது அமிர்தத்தை மாறியா? ஆமா, அமிர்த மாதிரி. அது சரியா? அது எப்படி பிரிப்பேன் அமிர்த பிராயம்ங்கிறத? அமிர்த கல்ப அமிர்த பிராயம்ங்கிறத அமிர்தவத்து அமிர்தவத்து. ஆமா, ம். சரியா? ம். அப்புறம் கௌசல்யாயை பிரதமம் कौसल्यायै அதிஷத்து पदम् பூபதிஹி अदिशत् भूपतिः பாயசார்த்தம் அது பிராதாத் கொஞ்சம் அர்த்தம் பிரணயமதுரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கேகயேந்திரஸ்ய புத்ரியை ஏதே தேவ்யௌ தரளமனசः பத்யுः ஆலோச்ய பாவம் ஸ்வ சுவாமி அர்த்த அம்சாபியாம் ஸ்வயம் அகுருதாம் பூர்ணகாமா. பூர்ணகாமம் சுமித்ரா. வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இதுல ராமாயணத்துல பார்த்தேன்னா இது கணக்கே நமக்கு புரியாது. இதோட பாதியில பாதி, இதோட குவார்ட்டர் ஏதோலாம் போட்டிருப்பா. என்ன நமக்கு வந்து நம்ம வந்து தொண்டு தொட்டு காலத்துல இருந்து நமக்கு வந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா, தசரதர் புத்திரகாமேஷ்டியாகவும் ரிஷிசிருங்கிற பத்தி பண்ணார், பல வருஷ காலம் பண்ணார். அதுல இருந்து ஒரு ஒரு நரன் வெள்ளம் வந்து ஒரு தங்கமயமான கலசத்துல ஒரு பாயசத்தை கொடுத்தான். அதை வந்து கௌசல்யாக்கு பாதியும் இவளுக்கு பாதியும் கைகேயிக்கு பாதியும் கொடுத்தார். அந்த அவளுடைய பாதியிலேருந்து பாதி பாதி எடுத்து இவளுக்கு கொடுத்ததுனால சுமித்ரைக்கு அவளுக்கு ட்வின்ஸ் பிறந்தது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை. போஜனம் அப்படியே சொல்லி நமக்கு முடிச்சுட்டார். ஆனா ராமாயணத்துல வந்து அந்த அந்த இடமே நீங்க பார்த்தீங்கன்னா அஹ், அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பா. நீங்க இதனுடைய கணக்கு அந்த ஸ்லோகம் நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. சோ கௌசல்யாயை பிரதமம் அதிசத்து பூபதி. பூபதி அப்படின்னா ராஜாவான அந்த தசரதர் பிரதமம் ஃபர்ஸ்ட் கௌசல்யாயை பாயசார்த்தம் திசதி, அதனுடைய அதிசத் கொடுத்தார், பாஸ்ட் டென்ஸ். சோ வந்து கௌசல்யைக்கு பாயசார்த்தம் அப்படின்னா பாதி பாயசம். சரியா? அவருக்கு கிடைச்ச அந்த இதுல இருந்து பாதிய வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, அர்த்த பாகம், பாயசஸ்ய அர்த்த பாகத்தை அவர் வந்து கௌசல்யைக்கு கொடுத்தார். ததா பிறகு பிரணயமதுரம் அர்த்தம் கேகேயேந்திரஸ்ய புத்ரே பிராதாத். சோ பிரணயமதுரம் அப்படின்னா அதிஸ்நேகம் அர்த்தம். சஸ்நேகம், ரொம்ப ஒரு ஸ்நேகத்தோட அர்த்தம் அந்த மீதி ஒரு டம்ளர்னா அதுல வந்து ஒரு ஒரு சொம்பு அப்படின்னா அந்த சொம்பனுடைய பாதியை அவளுக்கு கொடுக்கிறார், மீதி பாதி இவளுக்கு கொடுக்கிறார். அர்த்தம் கேகேயேந்திரஸ்ய புத்ரே, கேகேய ராஜாவினுடைய புத்திரிக்கு பிராதாத் கொடுத்தார். அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணா அப்படின்னா டபால்னு குடிச்சு விடாம ஏதே தேவ்யோ, இந்த ரெண்டு ஸ்திரீகள் இருக்கா பாருங்க, ஏஷா ஏதே ஏதாஹா. ஸோ ஏதே தேவ்யோ, தேவி தேவ்யோ, இந்த ரெண்டு தேவிகளும் தரள மனசகா, அப்படியே ரொம்ப வந்து இளகிய மனதோடு இருக்கின்ற அவர்கள் என்ன அப்படின்னா பத்யுஹு பாவம் ஆலோச்சிய, பதியினுடைய பாவம், அவருடைய ஒரு எண்ணோட்டத்தை ஆலோசிய யோசிச்சுட்டோம் அப்படின்னா, ஐயோ இவா ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டோமே, பாவம் அந்த சுமித்ர, அதுவும் தானே நமக்கு வந்து பட்ட மகிழ்ச்சி, அவளுக்கு கொடுக்கலையேங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குமோனோ. அதான் இவா வந்து அவர் யோசிக்கிறார், இருந்தாலும் அவர் எங்களுக்கு தான் கொடுத்தாருன்னு சாப்பிட்டுருல. ஹஸ்பண்டுடைய அந்த பத்யுஹு பாவம் ஆலோசிய, அதை யோசிச்சுட்டு என்ன பண்றா அப்படின்னா ஸ்வயம் ஸ்வ அர்த்த அம்சாபியாம் சுமித்ராம் பூர்ணகாமாம் அகுருதாம். சோ வந்து என்ன, ஸ்வ அர்த்த அம்சாபியாம், தனக்கு கொடுக்கப்பட்ட அர்த்த பாகம், அதனுடைய அர்த்த பாகாபியாம், அதுல இருந்து ஸ்வயம் ஆத்மனா ஏவ, அதாவது நான் உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் கொடுத்துட்டேன், ரெண்டு பேரும் அதுல இருந்து 6 எடுத்து அவளுக்கு அந்த டீயை நம்ம இது பண்ணிக்கிறோமே, அந்த மாதிரி இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எடுத்து 6 கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல. அவர் சொல்லல, இவாளே ஸ்வயமேவ ஆத்மனா ஏவ சுமித்ராம் பூர்ணகாமாம் அகுருதாம். சோ இவா ரெண்டு பேரும் என்ன பண்றா, தன்னுடைய அர்த்தபாகத்தை கொடுக்கறதுனாலேயே பிரத்யேகம் த்விதா விபஜ்ய, ரெண்டா பிரிச்சுட்டு ஏகம் பாகம் ஆத்மார்த்தம் நிக்ஷிப்பிய அவசிஷ்ட பாகோ சுமித்ராயை தததுகு. அதாவது அந்த டம்ளர்ல இருக்கிற அர்த்த பாகத்தை பாதி தான் குடிச்சுட்டு மீதி இருக்கிறத அவளுக்கு கொடுத்ததுனால என்ன, சுமித்ராம் பூர்ணகாமாம் அகுருதாம், அவளுடைய ஒரு ஆசையையும் பூர்த்தி பண்ண. புரியுறதா? பூர்ணகாமாம் அகுருதாம்.
ஜி, So, அதான். எனக்கு அந்த ம். அது என்ன அர்த்த அம்சாபியாம், அது என்ன அம்சம்னு அங்க அம்சம்னா அவளுடைய அந்த போர்ஷன் வச்சு பாகம்னு அர்த்தம். அம்சகனா பாகஹன்னு இத்தியர்த்தः खलु. ம், ம். அப்படின்னா ஆமா. மேக்சிமம் அவளுக்கு தான் கிடைக்கிறதா? யாருக்கு? சுமித்ராக்கு சுமித்ரா. இல்லையே 50%. ஹவுஸ் இவரெல்லாம் நீங்க. ஆமா, அதெல்லாம் 2 குழந்தை பிறக்கிறது போல இருக்கு. ரெண்டு ஆமா பேரும் தனித்தனியா கொடுத்ததுனாலயா இருக்குமோ? இவளும் கொடுத்தா ஆமா அவளும் கொடுத்தா அதனால இருக்குமோ? ஆமா இல்ல ஆமா இருக்கலாம். வராது. அதனாலதான் கௌசல்யாவும் கொடுத்தா கையையும் கொடுத்திருக்கா. அதனால ஆமா. அவளுக்கு 2 குழந்தைகள். மேக்சிமம் இருந்தாலும் வந்து ராஜா அவளுக்கு டைரக்டா கொடுக்கலையோனோ, அந்த இடம் வந்து அவளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். ராஜா வந்து இவ 2 பேருக்கு தானே கொடுத்தா. சோ அதுல இவ மோர் பாயிண்ட்ஸ் அடிச்சுன்னு போயிடுறா. சோ பூபதி சோ வந்து அதான் அதான் கௌசல்யாயை பிரதமம் அதிசத் பூபதி பாயசார்த்தம் பிராதாத் அர்த்தம் பிரணயமதுரம் கேகேயேந்திரஸ்ய புத்ரே ஏதே தேவ்யாः तरलमनसः पत्युः आलोच्य भावम् स्व अर्ध अंशाभ्यां स्वयं अकुरुतां पूर्णकामां स्मिताम्. எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் ரொம்ப கிடையாது. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு டைரக்ட் ஸ்பீச் மாதிரி வாத்தியார்த்தத்தோட நின்றுடுறது. வேற இப்ப ஒண்ணும். இப்ப நம்ம படிச்ச ஸ்லோகம் கொஞ்சம் பெருசா வருது. வேற சந்தசோஜி அது. ஆமா சந்தஸ் மாறுறது உங்களுக்கு. இது மந்தாக்கிராந்தா. மந்தாக்கிராந்தா. ஓகே. कौसल्यायै प्रथममदिशत् भूपतिः पायसार्धं प्रादात् अर्धं प्रणयमधुरं केकयेन्द्रस्य पुत्र्यै एते देव्यौ तरलमनसः पत्युरालोच्य भावं स्वार्धांशाभ्यां स्वयमकुरुतां पूर्णकामां सुमित्राम्. சரியா? மேம் ஒரு இந்த மாதிரி ஒரு பாயசத்தை கொஸ்டின் மேம். இங்க தரல மனசுன்றது தசரத்துக்கு பத்யு. தரள மனசா பத்யுஹு. ஓகே ஆமா, நான் வந்து தேவிக்கு போட்டுட்டேன். சாரி, தரள மனசகாங்கிறது சஷ்டியில இருக்கு. தரள மனசகா பத்யுஹு. சரியா? ம். எஸ். தரளம் மனஹா யஸ்ய சஹா தஸ்ய அப்படி கொண்டு போனோம் இல்லையா? அவளுக்கு கொடுக்கலையேன்னு ஒரு பரியாகுல மனசகா, பரியாகுலத்தோட ஒரு ஒரு வியாகுலீகிருத்த மனஹா கிருத்தம் மனஹா, அதாவது ரொம்ப துக்கத்துல உட்பட்ட அப்படி இருக்கின்ற ஹஸ்பண்டனுடைய பாவத்தை ஆலோச்சிய ஏதே தேவியோ ஸ்வ அர்த்த அம்சாபியாம் சுமித்ராம் ஸ்வயம் பூர்ணகாமாம் அகுரு. தானே கொடுத்துட்டாவா. நோபடி செட் இல்ல இல்ல வசிஷ்டரோ ஆத்துல இருக்கிற பெரியவாளோ யாரும் சொல்லல, அவளே எடுத்து கொடுத்துட்டோம். சரியா? இன்னொன்னு எடுத்துக்கலாமா? தேங்க்யூ.